35 எபிசோட்ஸா நம்ம கூட ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட டிராவல் ஆன செகண்ட் லவ் ஷோ உடைய ஃபைனல் எபிசோட் நேத்து அப்லோட் ஆகி ஃபினாலேவும் முடிஞ்சு போச்சு. இந்த ஷோல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும், அதாவது முக்கியமா ஒவ்வொரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டும் ஒரு பேகேஜோட வந்திருந்தாங்க. அந்த பேகேஜை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களை எப்படி மாத்துச்சு, யாரு ஹீல் ஆனாங்க, யாரு புரிஞ்சுக்கிட்டாங்க, யாரு புரிஞ்சுக்காமலே பிரிஞ்சு போனாங்க, அதுதான் இந்த ஃபினாலேயோடைய உண்மையான ஸ்டோரி. வாங்க செகண்ட் லவ் எபிசோட் 35 உடைய ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபினாலே ஆரம்பத்திலேயே ஸ்ருதிகா ரம்யா கிருஷ்ணன் மேம மீட் பண்றாங்க. கண்டஸ்டன்ஸ் உடைய ஜர்னி, அவங்களுடைய மாஸ்க், பேகேஜ் அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்ப ரம்யா மேம் அவங்களுடைய அனாலிசிஸ ஒரு கண்டஸ்டன்ட் பத்தியும் சொல்லிட்டு வந்தாங்க. அதுல குறிப்பா பேகேஜ் பத்தி அவங்க பேசினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வீணா இதுல வீணாவை பத்தி பேசும்பொழுது ரம்யா கிருஷ்ணன் மேம் ரொம்ப அழகா பல விஷயங்களை சொன்னாங்க. குறிப்பா வீணா இவங்களை பத்தி ரம்யா மேம் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஜேர்னியை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. வீணா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்திருந்தாங்க. அந்த பேகேஜ் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஆண்கள் மேலேயே ட்ரஸ்ட் இல்லாம இருந்தது. ஆனா தினேஷோட ரிலேஷன்ஷிப் அவங்கள அந்த பெயின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்துச்சு. நம்ம எபிசோட்ஸ்லயே பார்த்தோம், ரெக்ஸ் வந்தப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி ஆச்சு. அது மூலமா தினேஷுடைய பொசசிவ்னஸ் வெளியில வந்துச்சு. வீணா அந்த சிச்சுவேஷனை ரொம்ப அழகா ஹேண்டிலும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்ல பெருசா எந்த ஃபைட்டுமே வந்த மாதிரி தெரியல. அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. த்ரூ அவுட் த ஜர்னி வந்து அவங்களுக்கு நிறைய பிளசன்டான மெமரிஸ் இருந்தது. அதனாலேயே இந்த செகண்ட் லவ் ஷோல இவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட் கப்பலா தெரிஞ்சாங்க. ஃபினாலேல தினேஷ் வீணாக்கு ப்ராமிஸ் ரிங் கொடுக்கும் பொழுது இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னும் ரொம்ப பெரிய ஜேர்னி நம்மளுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. வீணா ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் ரம்யா கிருஷ்ணன் மேம் சொன்ன அதே விஷயம் தான். ஆண்கள் மேலேயே எனக்கு ட்ரஸ்ட் இல்லாம இருந்தது. தினேஷை பார்த்த போதுதான் வந்து ஆண்கள் மேல திரும்பவும் எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரியுமான ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை பார்த்த போது அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அது மூலமா உன் மேல எனக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ மொத்தத்துல வீணா வந்து ஒரு பேகேஜோட உள்ள வந்தாங்க. கண்டிப்பா வெளியில போகும் பொழுது அந்த பெயின் இல்லாம ரிலீவ் ஆகி போறது வந்து கண்டிப்பா தெரியுது. சோ வீணா தினேஷ் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ஹீலிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவங்க ப்ராமிஸ் ரிங் மாத்திய அந்த தருணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் மொமெண்டா இருந்தது. சோ சீசன் 1ஓட ஹெல்த்தியஸ்ட் ரிலேஷன்ஷிப் யாரு அப்படின்னு கேட்டா வீணா தினேஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரம்யா மேமோட அனாலிசிஸ் வந்து நேஹா அண்ட் தேஜஸை பத்தி, அதாவது அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா சொல்லி சொன்னாங்க. சோ அந்த விஷயத்த அவங்க இங்க வந்துட்டு எப்படிலாம் மாத்திருக்காங்க, அவங்களே அவங்க எப்படி மாத்திருக்காங்க அப்படின்றத பத்தி ரம்யா மேம் சொன்னாங்க. தேஜஸ் நேஹா இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா நேஹா பாத்தீங்கன்னா எங்க காமா இருக்கணும், எங்க கண்ட்ரோல் பண்ணணும், எங்க நம்ம மத்தவங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க லேர்ன் பண்ண மாதிரி தான் இருந்தது அவங்க ஜேர்னில. தேஜஸ்க்கும் நேஹாக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. பட் ஸ்டில் அது எல்லாத்தையுமே அவங்க உட்கார்ந்து பேசி தீர்த்தாங்க. அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் முடிக்காம அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. அண்ட் மோர் ஓவர் சண்டையை ரொம்ப ப்ரொலாங்கும் பண்ணல. ஸோ ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு இது ஒரு முக்கியமான விஷயம். சண்டையை ரொம்ப தூரம் ப்ரொலாங் பண்ணக்கூடாது. அது இல்லாம பிரச்சனை இருந்தாலும் அதை அப்பப்போ பேசி தீர்த்தரணும். ஸோ ஃபினாலேல இவங்களுடைய ஜேர்னி வீடியோ காமிச்சாங்க. 4 ஸ்டெப்ஸா இவங்களோட ஜேர்னி வீடியோ காமிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெமரபிள் மொமெண்டாவும், கடைசியில வந்து 2 மனமும் ஒரு மனமான தருணம் சொல்லிட்டு அதுக்கான வீடியோ போட்டு காமிச்சாங்க. சோ இவங்க ஜேர்னியும் வந்துட்டு எல்லாமே இருந்தது. அன்பு, காதல், பாசம், சண்டை, ஊடல், கூடல் எல்லாமே இருந்தது. சோ கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்தது இவங்களோட வீடியோ. ப்ராமிஸ் ரிங் மாத்தும் பொழுது தேஜஸ் சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பத்தி நீ 50% இந்த வீட்டுல தெரிஞ்சுக்கிட்ட, சோ இன்னும் 50% என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வீட்டுக்கு வெளியே வா, என்னை பத்தி புரிஞ்சுக்கலாம், நீ இன்னும் 50% இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அதுதான் ரியாலிட்டி. ஷோக்குள்ள ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது வேற, ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், அதுவும் ரியல் லைஃப்ல மெயின்டைன் பண்ணணும். சோ அதுக்கு இன்னும் அதிகமான புரிதல் இவங்க 2 பேருக்குள்ளயும் வேணும். நேஹா தேஜஸும் ப்ராமிஸ் ரிங்க ரொம்ப ஹாப்பியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ ஹாப்பி கப்பலா இந்த வீட்டை விட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அவுட் சைட்ல இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய ஒரு ப்ராமிசிங் கப்பலா தான் இருக்காங்க. எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்து ஆபித் அண்ட் நிவேதிதா இந்த கப்பலுக்கு வந்துட்டு ப்ராமிசிங் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக கூப்பிட்டாங்க. இவங்களோட ஜேர்னி பாத்தீங்கன்னா ஃபைட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரிப்பேர் அப்படின்னு சில பார்ட்ஸ் இருந்தது. ஸோ நிவேதிதாவை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல அவங்க மட்டுமே கொடுத்துட்டு இருக்க மாதிரியும், அதர் சைட்ல வந்து வெறும் ரிசீவரா இருக்கிற மாதிரியும் ஒரு பேகேஜை தூக்கிட்டு வந்திருந்தாங்களாம். ஸோ ஆபித் கிட்ட இருந்தும் ஏர்லி ஸ்டேஜஸ்ல அது மட்டும் தான் கிடைச்சதா அவங்க நிவேதிதா ஃபீல் பண்ணாங்க. பட் லேட்டர் ஆன், அதாவது ஒரு சின்ன அந்த சண்டைக்கு அப்புறம், அந்த கிளிப்பிங் காட்டினதுக்கு அப்புறம், அதாவது நிவேதிதாவை பத்தி தினேஷ் கிட்ட போயிட்டு ஆபித் பேசியிருப்பாரு. ஸோ அந்த கிளிப்பிங்கை வந்து நிவேதிதாக்கு போட்டு காமிச்ச பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையே ஆச்சு. அந்த இடத்துல வந்து நிவேதிதாவுடைய ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பேசி
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிதோட எஃபர்ட் வந்து 200% இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த விஷயத்த வந்து சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் கூடவே இருந்தார் நிவேதிதா கிட்ட. ஒவ்வொரு விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவரோட டைமை கொடுத்தாரு. ஸோ டைம் கொடுக்கறது இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கன்வின்ஸ் ஆகுற வரைக்கும் அவர் வந்து மாறவே இல்லை. அண்ட் திரும்பவும் அவர் வந்து நிவேதிதா கிட்ட இருந்து அந்த ட்ரஸ்ட்டை வாங்கினாரு. ஸோ அதனாலதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் தாண்டி இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா வளர்ந்துச்சு. ஃபினாலேல ப்ராமிசிங் கொடுக்குற அந்த சமயத்துல ஒரு நிமிஷம் வந்து நிவேதிதா யோசிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அது வந்து அவங்க கம்ப்ளீட்டா ஃபன்னுக்காக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா வாங்கிக்கிட்டாங்க. இருந்தாலுமே இந்த ஆபித் அண்ட் நிவேதிதா ரிலேஷன்ஷிப்ல எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு டவுட் இருக்கதான் செய்யுது. எனக்கு என்னமோ ஆபித் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரியும் நிவேதிதா அவ்வளவு தூரம் இதுல சீரியஸா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டே இருக்கு. அதுக்கான பதில நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னு நினைச்சு நானும் கேட்கிறேன். யாருமே வந்து ஆபித் நிவேதிதா ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல நீங்களும் என்ன மாதிரி தான் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களான்னு தெரியல. பார்க்கலாம் அவங்க வெளியில என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஆபித் வந்து அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்ல நீ டவுன் பண்ணி வந்து அங்க ரிங் கொடுத்தது பார்க்க ரொம்ப அழகான மொமெண்ட். ஸோ இவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் கப்பிள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸை பேசி ஓவர் கம் பண்ண கப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ரியல் லைஃப்ல இவங்களோட ஜேர்னில இருந்து டேக் அவே அதுதான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே உட்காந்து பேசணும். அந்த பர்சன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான டைமை கொடுத்து அந்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த பர்சன் வர்த்தாவும் இருக்கணும். வெக்கே அண்ட் பிரியங்கா ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் கப்பிள். என்ன பண்ண போறாங்க இவங்க அப்படின்னு தெரியாம இவங்க வந்து இந்த ப்ராமிஸ் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வந்தாங்க. பட் ஸ்டில் எபிசோட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் அங்க நடந்தது. இவங்க வீடியோஸ்லாம் வந்து கியூட்டா இருந்தாலும் அந்த வீடியோஸ் போடும் பொழுது அந்த ஃபைட் சீன்ஸ் பத்தி காட்டும் பொழுது பிரியங்கா வெக்கே கொடுத்த அந்த லெட்டரை அவர் கஷ்டப்பட்ட ஐலைனர் அதெல்லாம் வச்சு நெயில்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு லெட்டர் வந்து ரொம்ப மெமரபிளா எழுதி கொடுத்தாரு. அந்த லெட்டரை வந்துட்டு கிழிச்சு போட்டதை அவர் வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ல பார்த்தாரு. ஸோ அந்த டைம் வந்து வெக்கே கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிட்டாரு. முன்னாடியே அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தாரு. இந்த வீடியோ பார்த்த உடனே மனுஷன் கண்டிப்பா ரொம்ப உடஞ்சிட்டாரு. அவரோட ஃபேஸ்லயே அது தெரிஞ்சிச்சு. அவருக்கு கண்டிப்பா அது பெரிய எமோஷனல் ஹர்ட் தான். ஸோ ஃபினாலேல அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சில விஷயங்கள் வந்து திரும்பவும் நடக்குது. நாங்க சண்டை போடுறோம். ஆனா வந்து என்னால பிரியங்காவை புரிஞ்சிக்க முடியல. திரும்பவும் நடக்குது. ஒரு தெளிவு இல்லாம இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன கஷ்டப்படுத்துற இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணாரு. அண்ட் பிரியங்காவுமே வந்து சொல்லிட்டாங்க எனக்கு வந்துட்டு என்னோட மென்டல் பீஸ் முக்கியம். அதனால எனக்குமே வந்து இந்த பர்சன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெக்கே எடுத்த இந்த டிசிஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேர்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபினாலேல எடுத்த அந்த டிசிஷன் ஒரு சிங்கிள் இன்சிடென்ட்டை வச்சு இல்ல, பல இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துதான் ரொம்ப நிறைய யோசிச்சு பார்த்து தான் கண்டிப்பா இந்த டிசிஷன் எடுத்திருப்பாரு. வெக்கே ரொம்ப அழகா அவங்களுடைய ஜேர்னியை வந்துட்டு ஒரு 3 பார்ட்டா பிரிச்சாரு. ஹாப்பி மூமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹர்ட், ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியாம போனது. ஸோ இதுதான் அவருடைய ஃபைனல் டிசிஷனுக்கான காரணம். ஸோ வெக்கே பிரியங்கா இவங்க 2 பேருமே ப்ராமிஸ் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை. அவங்க நாங்க ரிங்கை எடுத்துட்டு போறோம், எங்க ரிங்கை நாங்க கேரி பண்ணிட்டு போறோம், நாங்க யாருக்கும் கொடுக்க விரும்பல அப்படின்ட்டு ஷோவை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபினாலேயோடைய பிக்கஸ்ட் ஷாக்கா தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து கண்டிப்பா இது தேவையான ஒரு டிசிஷன் தான் 2 பேருக்குமே. அது இல்லாம ரம்யா மேமோட அனாலிசிஸ் படி வெக்கே வந்து கொஞ்சம் இம்மெச்சூரான பர்சன்ற மாதிரி அவங்களுமே சொன்னாங்க. பிரியங்கா வந்து ஆல்வேஸ் சூஸ் இம்மெச்சூர் பர்சன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வெக்கே இஸ் நாட் அன் இம்மெச்சூர் பர்சன். இம்மெச்சூர் பர்சன் அவர் ஷோக்காகன்னு ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் அதை பண்ணல. நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னா அதுல ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஸோ என்னால் ஸ்டிக் ஆன் பண்ண முடியாது. போய் கமிட்மெண்ட்டை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஹர்ட் பண்ற இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுமே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டெசிஷனை அவர் ரொம்ப மெச்சூர்டா யோசிச்சு எடுத்திருக்காரு. ஸோ அதனால ஹி இஸ் நாட் அன் இம்மெச்சூர் பர்சன். கண்டிப்பா ஒரு மெச்சூர் டெசிஷன் தான் அவர் எடுத்திருக்காரு. இதை சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுவும் ஒரு ஷோல எல்லா கேமராக்கும் முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த டிசிஷனை சொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அது அவர் சொல்லியிருக்காருன்னா அவருடைய மென்டல் பீஸ்க்காக சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். பிரியங்காவுமே வந்துட்டு ஒருத்தருக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் அவர் என்ன பிடிக்கிறதுன்னு சொல்றது அவருடைய விருப்பம். ஸோ அந்த விருப்பத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வெக்கே எடுத்த முடிவு இம்மெச்சூரிட்டியா இல்லாம செல்ஃப் அவேர்னஸா தான் நான் பாக்குறேன். ஸோ சீசனை ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு ஜோடிக்கும் வீணா கொண்டு வந்தது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்ற பேகேஜ். அங்க இருந்து அவங்க ஹீல் ஆயிருக்காங்க. நேஹா கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப்பான பேகேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருந்து அவங்களும் வந்து நிறைய லேர்ன் பண்ணி ஹீல் ஆயிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நிவேதிதாவுமே வந்துட்டு நான் நிறைய கொடுக்குறேன், ஐ எம் கிவிங் அப்படிங்கிற ஒரு பேகேஜை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதை கம்யூனிகேஷன் மூலமா அவங்க பார்ட்னரோட நிறைய விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அந்த ஆப்போசிட்ல இருந்த ஆபித் அவருமே அந்த பார்ட்னருமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுமே ஒரு விதத்துல இங்க இருந்து ஹீல் ஆகி தான் போயிருக்காங்க. வெக்கே பிரியங்கா இவங்களதுல பாத்தீங்கன்னா
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லெஸ் கம்யூனிகேஷன், நோ ரெஸ்பெக்ட். இதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு பிரேக் ஆச்சு. அதனால தான் இந்த ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ செகண்ட் லவ் ஒரு சாதாரண ஷோ கிடையாது. இதை பார்த்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம். நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு பல பேருக்கு பல இடங்கள்ல தோணி இருக்கும். நம்ம பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எதை தூக்கிட்டு வரோம், அதை இப்போ கிடைச்ச ரிலேஷன்ஷிப்ல எப்படி அதை அழகா ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத வந்துட்டு நிறைய இடங்கள்ல இந்த ஷோ வந்து லேர்ன் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுல இருந்து நிறைய டேக் அவே இருந்திருக்கும். ஸோ ரெட் ஃபிளாக் ஆஃப் த சீசனே சொல்லிடலாம். என்னன்னா வந்து பிரியங்காவுடைய ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ், கெட் அவுட். என்னதான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது வேணும். உரிமை எடுத்துக்கிறேன், நான் என்னனாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலனாலும் எதையும் பேசிட முடியாது. ஸோ தட் இஸ் ராங். ஸோ இஷ்டத்துக்கு வந்து கெட் அவுட் சொல்றது, எடுத்தறிஞ்சு பேசுறது எல்லாமே தவறுதான். சோ இந்த விஷயங்களை வந்து நான் இந்த சீசன் முழுக்க ரெட் பிளாகா பாக்குறேன். அது இல்லாம என்னதான் வந்து அந்த பர்சனை பிடிக்கலனாலும் அவங்க செஞ்சு கொடுத்த சில விஷயங்கள் எதுவுமே இல்லாதப்போ எதையோ தேடி கண்டுபிடிச்சு அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த லெட்டரை வந்து ஒரு கோவம் வந்துச்சுன்னு போயிட்டு ஜாலியா அப்படி கிழிச்சு போடுறது வந்து அது ரொம்ப தப்பு. அந்த பர்சனுக்கு பார்க்கும்போது அது கண்டிப்பா ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். கேட்க அது பார்க்கும்பொழுது கண்டிப்பா ஹர்ட் ஆயிருப்பாரு. ஏன்னா அதற்கான எஃபர்ட் வந்து அவர் நிறைய எடுத்திருப்பாரு. ஸோ நம்ம எஃபர்ட்லாம் இப்படி வீணா போகுதே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது அவருக்கு ஹர்ட் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா ரெட் ஃபிளாக் மொமெண்ட் தான். அடுத்து நான் வந்து டேக்கராவே தான் இருப்பேன், நான் கிவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுமே ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்ட் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஷோ மூலமா கத்துக்கிட்டோம். கிரீன் ஃபிளாக் மொமெண்ட்ஸ் ஆஃப் த சீசன் அப்படின்னு பார்த்தா வீணாவுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல், ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. தினேஷ்க்கு எங்கேயுமே ப்ரெஷர் பண்ணாம அவரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க த்ரூ அவுட் த சீசன். ஸோ அது ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்ட். அது மட்டும் இல்லாம வீணாவும் நிறைய இடத்துல ஹர்ட் ஆகும் பொழுது தினேஷ் நிறைய விஷயங்கள் பேசி பேசி வீணாக்கு புரிய வச்சு அவர் வந்து அந்த ஹர்ட்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. அண்ட் வீணாவுமே வந்து சொல்லும் பொழுது நிறைய இடங்கள்ல அவங்க லைஃப்பை பத்தி பேசியிருக்காங்க, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவருடைய இன்புட்ஸ் வந்து கண்டிப்பா வீணாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி பார்ட்னர் டவுனா இருக்கும் பொழுது ஒரு சொல்யூஷன் சொல்றதுமே வந்துட்டு ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்டா தான் நான் பாக்குறேன். ஆபித் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமா அவர் எடுத்த எஃபர்ட் அதுமே வந்து ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் தான். வந்து டைம் கொடுத்து ரொம்ப நேரம் பேசுனது வந்து கண்டிப்பா ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் தான். கண்டிப்பா தேஜஸ் வந்து நேஹாவை ஹேண்டில் பண்ண விதமுமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். என்னடா நேஹா நம்மள ரொம்ப நோன்றாலே, ரொம்ப அழுகுறாலே, நமக்கு செட் ஆக மாட்டாளோன்னு எங்கேயுமே யோசிக்காம தன்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனை தேஜஸ் கொடுத்தாரு. ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அதுவுமே கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் தான். காமெடி மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா தேஜஸ் நேஹா கிட்ட ஸ்ருதிகா பேசியிருப்பாங்க. தேஜஸ் வந்து ஒரு சேலஞ்ச் சொல்லியிருப்பாரு. இந்த சீசன்லயே நாங்க தான் நம்பர் ஆஃப் கேசஸ் அதிகமா கொடுத்திருப்போம். ஸோ இப்படி ஒரு சேலஞ்ச் நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஸ்ருதிகா வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் பார்த்து பாருங்க எப்படிப்பட்ட சேலஞ்ச் போட்டு வச்சிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து நல்ல ஃபனி மொமெண்டா இருந்தது. இதுல நேஹா வேற கேட்பாங்க, நாங்க தான் ஹையஸ்ட் கிசஸா, அந்த நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி நாங்க தானா அப்படின்னு கேட்கும்போது ஸ்ருதிகா சொல்லுவாங்க, அதை நான் பார்க்காமலே சொல்லுவேன், நீங்க தான் கண்டிப்பா வின்னு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடம்லாம் ஃபன் மொமெண்ட். சர்ப்ரைசிங் மொமெண்ட் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஷோவோட முடிவுல ஹாப்பினஸ் தான் தேடுவோம். ஆனா வெக்கி அண்ட் பிரியங்காவுடைய முடிவு வந்து இப்படி ஒரு நெகட்டிவா முடிஞ்சது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தாலும் பட் எதிர்பார்த்தது தான். சர்ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து வெக்கே வந்து ரொம்ப ஓப்பனா இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அவர் கிளாரிட்டியும் கிளியரா கொடுத்தாரு. இந்த விஷயத்துக்காக தான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கொடுத்தாரு. ஸோ அவ்வளவு தெளிவா பேசினது வந்து நிஜமா சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் அவர் எடுக்க வேண்டிய டிசிஷனை எடுக்க வேண்டிய தருணத்துல எடுத்தாரு. ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங் மொமெண்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த முடிவு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கான தெளிவான கிளாரிட்டியை கொடுத்து வெக்கே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகுனது வந்து ஓகே தான். அது வந்து ரெண்டு பேருக்குமே குட் அப்படின்றது தான். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் வேவ் லெங்த் பீப்புள். ரொம்ப மேட்ச் ஆகுறது கஷ்டம். பிரியங்கா வேற இடத்துல நிக்கிறாங்க, வெக்கே வேற இடத்துல நிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஃபன்னுங்கிற ஒரு விஷயம் தான் கனெக்ட் பண்ணிச்சு. பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு அந்த ரிலேஷன்ஷிப் ஃபன்னாவே இல்லை. ஃபன் இல்லாத லைஃப் நமக்கு வேணாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க மென்டல் பீஸ்க்காக ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்ல டிசிஷன். ஸோ மை ஃபைனல் ரேங்கிங்னு ஒன்று சொல்லிடுறேன். வீணா தினேஷ் மோஸ்ட் எமோஷனலி பேலன்ஸ்ட் கப்பிள். நேஹா அண்ட் தேஜஸ் மோஸ்ட் ப்ராமிசிங் அவுட் சைட் த ஷோ. ஏன்னா இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஆபித் அண்ட் நிவேதிதா இவங்க ரிலேஷன்ஷிப் கம்யூனிகேஷன் மூலமா ரொம்ப அழகா டெவலப் பண்ணிட்டாங்க. விக்கி அண்ட் பிரியங்கா மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் கப்பிள். ஏன்னா வந்துட்டு இவங்க இல்லைன்னா செகண்ட் லவ்ல கண்டென்ட்டே இல்ல. ஸோ இவங்க இல்லாத ஒரு எபிசோடுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஒண்ணு வந்து இவங்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம், இல்லைன்னா இவங்க எபிசோட்ல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிருப்பாங்க. ஸோ விக்கி அண்ட் பிரியங்கா இல்லாத ஒரு எபிசோட் இருந்ததா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தா, அதாவது அவங்க கண்டென்ட் தராத ஒரு எபிசோட் இருந்ததான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை.
எபிசோட் 35 எண்ட்ல ரம்யா கிருஷ்ணன் மேம் சீசன் 2 இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ சீசன் 2க்காக வெயிட் பண்ணலாம். இந்த ஷோ வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஃபீல் குட்டா இருந்தது. அண்ட் இந்த ஷோல இருந்து நம்மளுக்கு நிறைய டேக் அவே இருந்தது, நிறைய லேர்னிங் இருந்தது. அதே மாதிரி இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்துட்டு அவங்க ஜேர்னில இருந்தே நிறைய டேக் அவே இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே அவங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சூப்பர் டூப்பரா இருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்த வீடியோல உங்களை நான் திரும்பி மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.